I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மாடலாக வச்சுட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேச பழகணும். அதே மாதிரி எழுதி பழகணும். அப்படி எழுதி பழகுனீங்கன்னா அந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். உங்களுடைய ஓன் சென்டென்சஸை நீங்கள் பேசலாம், எழுதலாம். ஸோ அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் நீங்கள் அந்த மாடல் சென்டென்சஸை அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பேசி பழகணும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரே பேட்டர்ன் வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். ஒரே பேட்டர்ன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியாக மனப்பாடமாகும். இப்போ இந்த வீடியோவில் டூ யூ அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் வச்சு ஒரே பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த யூ அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட் நீ, நீங்கள் ரெண்டு வார்த்தையுமே குறிக்குது. அதாவது சிங்குலரையும் குறிக்குது, ப்ளூரலையும் குறிக்குது. ஸோ ரெண்டுக்குமே யூ தான். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ ஹாவ்? உன்னிடம் என்ன இருக்கிறது? உங்களிடம் என்ன இருக்கிறது? ஹாவ் அப்படின்னா வைத்திருத்தல். நீ என்ன வச்சிருக்க? வாட் டு யூ ஹாவ்? நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? வாட் டு யூ ரைட்? நீ என்ன எழுதுவ? இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். அதனால் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் என்ன எழுதி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டு யூ ரைட்? இப்போ அடுத்த சென்டென்ஸ். வாட் டு யூ ஒர்க்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? வாட் டு யூ ஒர்க்? இது நீங்கள், நீ ரெண்டுக்குமே பொருந்தும். இப்போ வாட் டு யூ நோ? உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? உனக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ ஸ்பீக்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் சொன்ன மாதிரி இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டு யூ ஸ்பீக்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த கொஸ்டின் மேட்ச் ஆகும். வாட் டு யூ ஸ்பீக்? இப்போ ஒரு செமினார் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, வாட் டு யூ ஸ்பீக்? நீங்கள் என்ன பேச போகிறீங்க? செமினாரில் நீங்கள் என்ன பேச போகிறீங்க? வாட் டு யூ ஸ்பீக்? இமீடியட் ஃபியூச்சர் அப்படி வர்றப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக்? நீங்கள் என்ன பேச போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக்? இந்த வாட் டு யூ ஸ்பீக் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டு யூ ஆஸ்க்? நீங்கள் என்ன கேட்டீங்க? வாட் டு யூ ஆஸ்க்? நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? வாட் டு யூ சே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விச் ஒன் டு யூ வாண்ட்? நிறைய திங்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒன்று உங்களுக்கு வேணும்? விச் ஒன் டு யூ வாண்ட்? உங்களுக்கு வேணும். விச் பேக் டு யூ வாண்ட்? எந்த பேக் உங்களுக்கு வேணும்? விச் புக் டு யூ ரீட்? எந்த புக்கு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணுவீங்க? விச் கிளாஸ் டு யூ ஸ்டடி? எந்த கிளாஸ் நீங்கள் படிக்கிறீங்க? ஒய் டு யூ கம் ஹியர்? ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வந்திருக்கிறாரு, உடனே நம்ம கேட்குறோம், ஒய் டு யூ கம் ஹியர்? ஏன் இங்கே வந்தீங்க? அவர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுது, இல்லை ஒரு ½ hour ஆயிடுது அப்படின்னா ஒய் ஹாவ் யூ கம் ஹியர் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேட்கணும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இங்கே வர்றீங்க? ஒய் டு யூ கம் ஹியர்? அவர் வந்த உடனே கேட்குற கொஸ்டின். ஸோ வந்து ஒரு ½ hour ஆயிடுது அப்படின்னதுக்கப்புறம் ஒய் ஹாவ் யூ கம் ஹியர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவர் வந்து ½ டேக்கு மேலே ஆயிடுது அப்படின்னா ஒய் டிட் யூ கம் ஹியர் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் போயிடணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஒய் டு யூ கம் ஹியர் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஏன் வந்தீங்க இங்கே அப்படின்னு அர்த்தம். ஒய் டோன்ட் யூ கோ தேர்? ஏன் அங்கே போகக்கூடாது நீங்கள்? ஒய் டோன்ட் யூ வெயிட்? ஏன் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது? ஒய் டு யூ வெயிட்? ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? ஸோ டோன்ட் டூ. வேர் டு யூ ஃபைண்ட் ஹிம்? எங்கே அவரை பார்த்த? எங்கே அவரை பார்த்தீங்க? வேர் டு யூ ஃபைண்ட் ஹிம்? வேர் டு யூ பை திஸ் பேக்? எங்கே இந்த பேக் வாங்கினீங்க? நல்லா கவனிங்க, மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் பேக் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அவரை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க, வேர் டு யூ பை திஸ் பேக்? எங்கே பேக் வாங்கினீங்க? வென் டு யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங்? எப்போ நீங்கள் வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க? வென் டு யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்? இங்கே ஒர்க்கிங், யுவர் ஒர்க், இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்கள். லாஸ்ட் 2 சென்டென்சஸ். வென் டு யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங்? எப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க? வென் டு யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்? எப்போ உங்களுடைய வேலையை முடிக்க போகிறீங்க? இந்த ஒர்க்கிங் அப்படிங்கிற வேர்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஹவு டு யூ கெட் திஸ்? எப்படி இது உங்களுக்கு கிடச்சிச்சு? ஹவு டு யூ மேனேஜ்? எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? எப்படி நீ மேனேஜ் பண்ண?
எப்படி நீ சமாளிச்ச? ஹவு டு யூ அட்ஜஸ்ட்? எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ண? எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? ஹவு டு யூ நோ திஸ்? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். ஒரே பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியாக மனப்பாடமாகும். ஸோ ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும் பேசுகிறப்ப. வாட் டு யூ பிரிங்? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வாட் டு யூ பிரிங்? என்ன கொண்டு வந்திருக்க? வாட் டு யூ டைப்? என்ன டைப் பண்ணுற? என்ன டைப் பண்ணிகிட்ருக்கீங்க? வாட் டு யூ கால்? என்ன கூப்பிட்ட? அதை எப்படி கூப்பிட்ட? வாட் டு யூ கால்? அதை எப்படி சொன்ன அப்படிங்கிறது அந்த வாட் டு யூ கால். வாட் டு யூ சி? என்ன பார்த்தீங்க? என்ன பார்க்குறீங்க? ஒய் டு யூ கால்? ஏன் கூப்பிட்டீங்க? ஒய் டு யூ டாக்? ஏன் பேசுகிறீங்க? ஏன் பேசுகிற? ஏன் வேணும்? ஒய் டு யூ வாண்ட்? எதுக்காக வேணும்? ஒய் டு யூ நீட்? எதுக்காக இது தேவைப்படுது? எதுக்கு வேணும் உங்களுக்கு? ஒய் டு யூ நீட்? ஏன் கேட்டீங்க? ஒய் டு யூ ஆஸ்க்? எதுக்காக கேட்டீங்க? ஒய் டு யூ ஆஸ்க்? ஒய் டு யூ ரிட்டர்ன்? ஏன் திரும்பிட்டீங்க? ஒய் டு யூ பே? எதுக்காக பே பண்ணீங்க? எதுக்காக ஓப்பன் பண்ணீங்க? ஒய் டு யூ ஓப்பன்? ஸோ எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர். இப்போ இதுவரையும் WH டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதில் வந்து வெர்பல் கொஸ்டின். டு யூ வாண்ட் தட்? உங்களுக்கு இது வேணுமா? உங்களுக்கு அது வேணுமா? டு யூ வாண்ட் தட்? உனக்கு அது வேணுமா? டு யூ ரைட்? நீங்கள் எழுதுவீங்களா? நீ எழுதுவியா? டு யூ ரைட்? டு யூ கோ? நீ போறியா? நீங்கள் போகிறீங்களா? டு யூ கம்? நீங்கள் வர்றீங்களா? டு யூ கம்? நீ வர்றியா? ஸோ இதுவும் வெர்பல் கொஸ்டின்ஸ். டு யூ கால்குலேட்? நீ கால்குலேட் பண்ணிடுவியா? நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களா? டு யூ ஒர்க்? நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? நீங்கள் வேலை பார்ப்பீங்களா? டு யூ ஸ்பீக்? நீ பேசுவியா? டு யூ ரீட்? நீங்கள் வாசிப்பீங்களா? ஸோ இந்த யூ, நீங்கள், நீ ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுங்கிறத மறக்கக்கூடாது. இப்போ டு யூ அதனுடைய நெகட்டிவ் டு நாட் யூ. இந்த டு நாட் யூவை ஷார்ட் ஃபார்மில் டோன்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஒய் டோன்ட் யூ பிரிங்? ஏன் நீங்கள் கொண்டு வரக்கூடாது? ஒய் டோன்ட் யூ பிரிங்? நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அர்த்தம். ஒய் டோன்ட் யூ கால் மீ? என்னை கூப்பிட்ருக்கலாம்ல, ஏன் என்னை கூப்பிட்ருக்கக்கூடாது? என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஒய் டோன்ட் யூ ஆஸ்க்? நீ ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ கோ? நீங்கள் ஏன் போகக்கூடாது? இப்போ அகைன் WH டைப் கொஸ்டின்ஸ். வேர் டு யூ லிவ்? எங்கே நீங்கள் இருக்கீங்க? எங்கே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ ஸ்டே? எங்கே தங்கி இருக்கீங்க? வேர் டு யூ ஒர்க்? எங்கே வேலை பார்க்குறீங்க? வேர் டு யூ பை? எங்கே வாங்கினீங்க? ஸோ வேர் டு யூ பை திஸ் புக்? இந்த புக்கை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு எலாபரேட் பண்ணலாம். வேர் டு யூ ரைட்? எங்கே எழுதுனீங்க? எங்கே எழுதுவீங்க? வேர் டு யூ ரைட்? வேர் டு யூ சி? எங்கே பார்த்தீங்க? வேர் டு யூ சர்ச்? எங்கே தேடுனீங்க? எங்கே தேடுவ? வேர் டு யூ சர்ச்? வேர் டு யூ சி? எங்கே பார்ப்ப? வேர் டு யூ கோ? எங்கே போவ? எங்கே போவீங்க? வேர் டு யூ கோ? ஹவு டு யூ கம்? எப்படி வருவீங்க? எப்படி நீ வருவ? ஹவு டு யூ கம்? ஹவு டு யூ விசிட்? எப்படி விசிட் பண்ணுவ? எப்படி பார்ப்ப? ஹவு டு யூ ஒர்க்? எப்படி நீங்கள் வேலை பார்ப்பீங்க? ஹவு டு யூ ஒர்க்? ஹவு டு யூ நோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? ஸோ இதுவும் ஹவு அப்படின்ற கொஸ்டின்ஸ். அகெயின் வெர்பல் கொஸ்டின். டு யூ திங்க் திஸ் இஸ் கரெக்ட்? இது கரெக்டுன்னு நீ நினைக்கிறியா? டு யூ திங்க்? டு யூ வாண்ட் எனி மோர்? இன்னும் உனக்கு எதுவும் வேணுமா? டு யூ வாண்ட் எனி மோர்? டு யூ வாண்ட் மோர் அப்படின்னு கேட்கலாம். இன்னும் வேணுமா? டு யூ ஒர்க் ஹார்ட் டு ஏர்ன்? நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா? டு ஏர்ன், சம்பாதிக்கிறதுக்கு. டு யூ ஒர்க் ஹார்ட் டு ஏர்ன்? கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா? டு யூ ப்ரிஃபர் திஸ்? இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? இது நீங்கள் விரும்புகிறீங்களா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களான்னு அர்த்தம். டோன்ட் யூ நோ திஸ் ஆல்ரெடி? இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாதா? ஏற்கனவே தெரியாதா? டோன்ட் யூ நோ திஸ் ஆல்ரெடி? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்கிற முடியுதா? நான் என்ன மீன் பண்ணுறேன்னு உங்களால் புரிஞ்சுக்கிற முடியலையா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? டோன்ட் யூ ஒர்க் வித் ஹிம்? அவனோட சேர்ந்து வேலை பார்க்கலையா? டோன்ட் யூ ஒர்க் வித் ஹிம்? டோன்ட் யூ பேக் யுவர் திங்ஸ்? உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலையா? டோன்ட் யூ பேக் யுவர் திங்ஸ்? ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் எ சிங்கிள் வேர்ட்? ஏன் ஒரு வார்த்தை கூட நீ பேசலை? பேசக்கூடாது. ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் எ சிங்கிள் வேர்ட்? ஒரு வார்த்தையாவது நீ பேசியிருக்கலாம்ல. டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? டு யூ நோ வாட் இஸ் கோயிங் ஆன்? இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் கோயிங் ஆன்? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரியாதா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியாதா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸை நீங்கள் பேஸ் பண்ணி
உங்களுடைய சென்டென்சஸ் ஓன் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி பழகணும். ஸோ அப்படி பழகணுன்னா பேசவும் எழுதவும் நம்மளால் சீக்கிரம் முடியும். ஸோ இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற செகண்ட் பார்ட் வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அதையும் பார்த்து நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.